நாங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு போவது அல்லது இந்த பதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு நாங்கள் போகின்றோம். நாம் மரணித்து இன்னும் 100-200 ஆண்டுகள் போனால் இந்த சமுதாயம் இந்த நாட்டிலே நிம்மதியோடு மானத்தோடு மரியாதையோடு வாழ வேண்டும் என்று சிந்திக்கின்றவர்கள் நாங்கள். நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தேவை. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கிடைக்கப்பட்டீங்க. அதுல இருந்து நீங்க மக்களுக்கு சொல்ற கருத்து இன்ஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் ஒன்றுபட்டிருக்காங்க முஸ்லீம்கள். அதால விதாசார அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு ஒரு ஆசனம் கிடைச்சிருக்கு. அந்த ஆசனத்தை கொண்டு இந்த மாவட்டத்துக்கும் இந்த மாவட்டத்தை கட்டி எழுப்பி நாராயண முழு பணிகளையும் செய்வாங்க. கடந்த காலங்களுக்கு 3 தொகுதிகளுக்கும் முழுமையான பணிகளை முழுக்க நிறைவேற்றும். இன்ஷா இந்த தேர்தல் ஒரு முக்கியத்துவமான தேர்தல். ஒரு ஜனநாயக ரீதியான தேர்தல் வருகின்ற போது எல்லோருமே ஒரு மதிப்புக்குரிய மாவட்ட கூட ஒரு போட்டியிடுவது வழக்கம். இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் அது எங்களுக்கு பிளவுகளாக இருக்கக்கூடாது. ஏழாவது பிரதேச மக்களுடைய வாக்குகள் கல்குடா பிரதேச மக்களுடைய வாக்குகள் இல்லாமல் இருந்தால் ஒரு முஸ்லிம் திட்டத்தை பெற்றிருக்க முடியாது. மிக குறுகிய வாக்குகள் இருந்தால் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகவே இது ஒரு வரலாற்றிலே இந்த மண்ணிலே பெரிய மாற்றம். இதில் 5 ஆண்டுகளுக்கு பின்னால் அதற்கு இன்னும் ஒரு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும். நமக்கு தெரியாது. நிறுத்தி எல்லாம் கற்பனை செய்திருக்கிறோமோ அவற்றை செய்து முடிக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் எல்லோரும் இவ்வாறான மறந்து உடலோருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். உடலோருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். உங்களால் முடிந்த உச்சகட்ட பணிகளை செய்தீர்கள். ஆகவேதான் அந்த வாக்குகளை பெற முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவம் மட்டும் உங்களோட காத்தாங்குடி கிடைக்கப்பெற்றீங்க. அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய மக்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அபிலாஷைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய ஒரு கனவு நனவாகி இருக்கிறது. கடந்த 2 தேர்தல்களிலும் நாங்கள் பாராளுமன்ற தேர்தல்களில் நாங்கள் தோல்வி அடைந்தோம். இருந்த போதிலும் எங்களுக்கு மக்கள் ஆணையை பெற்று பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், எங்களுடைய மக்களுடைய பேராதரவோடு கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று எங்களுடைய தலைமைத்துவம் ஹிஸ்புல்லா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தற்போது ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இதிலே கிளீன் பார்லிமெண்ட், புதியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும், பாராளுமன்றம் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று நாட்டிலே இருக்கக்கூடிய 22 மாவட்டங்களில் 21 மாவட்டங்கள் ஜனாதிபதியுடைய NPP கட்சி அதிகப்படியான ஆசனங்களை பெற்று வெற்றியிட்டிருக்கிறது. இருந்த போதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அந்த கிளீன் பார்லிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த தூய்மையான பாராளுமன்றத்திற்கு பொருத்தமான ஒரு தலைமை, ஆளுமை உள்ள தலைமை ஹிஸ்புல்லா சார் என்பதை மக்கள் விரும்பி ஆசைப்பட்டு அவரையும் தெரிவு செய்து அந்த கிளீன் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த கிளீன் பார்லிமெண்ட் என்பதற்கு மிக பொருத்தமான ஒருவர் எங்களுடைய தலைவர் இன்ஷா அல்லாஹ். அவரால் முடிந்த பங்களிப்புகளை கடந்த காலங்களில் எவ்வாறு இந்த மக்களுக்கு இந்த மாவட்டத்திலும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலும் அதை தாண்டி நாடளாவிய ரீதியிலே இவ்வளவு வேலை திட்டங்களை செய்தார்களோ அதை விடவும் இன்னும் சிறப்பாக பல வேலை திட்டங்களை எதிர்காலத்திலே செய்வார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 35 வருடங்களுக்கு மேலாக பாராளுமன்ற அனுபவத்தை கொண்ட தேசிய ரீதியிலும் சரி, சர்வதேச ரீதியிலும் சரி, குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளோடு, அரபு நாடுகளோடு மிக நெருக்கமான தொடர்புகளை பேணிய ஒரு தலைவர். இன்ஷா அல்லாஹ் தற்போது நாடு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு எதிர்காலத்திலே இந்த அரசாங்கத்துக்கு முழுமையான ஆதரவை எமது தலைவர் வழங்குவார் என்று நினைக்கின்றோம். அதிலும் குறிப்பாக நிச்சயமாக இந்த அரசாங்கம் எமது தலைவரோடு அவர்களுடைய எதிர்கால பொருளாதார சம்பந்தமான விடயங்களுக்கு அவரை தொடர்பு கொள்வார்கள், அவருடைய ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பட்டீங்க. அதை பற்றி உங்களோட மனநிலை என்ன வர்றீங்க? இந்த மாவட்டத்தில் முஸ்லிம்களுக்கான ஒரு பிரதித்துவம் வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு முஸ்லிம் காங்கிரஸ் தன்னுடைய பிரச்சாரத்தை செய்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 1,10,000 முஸ்லிம் வாக்காளர்கள் இந்த மாவட்டத்தில் இருந்தும் இறுதியான ஒரு ஆசனத்திற்கு ஒரு 40,000-45,000 வாக்குகளுக்கு எல்லோருமாக சேர்ந்து போராட வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அந்த பணியை இந்த முஸ்லிம் காங்கிரஸ் இன்று செய்திருக்கின்றது.
இந்த மாவட்டத்தில் முஸ்லிம் காங்கிரசுக்கு இந்த 3 முஸ்லிம் பிரதேச மக்களும் ஒன்று சேர்ந்து வாக்களித்திருக்காவிட்டால் 5 ஆசனங்களும் எங்களுடைய மாவட்டத்தின் முஸ்லிம் பிரதித்துவத்தை படுத்துவதற்கு அங்கு யாரும் இல்லாமல் இருந்திருக்கும். அது இந்த மாவட்டத்திற்கு ஒரு மிக பெரும் ஒரு இழப்பாக இருந்திருக்கும். ஆகவே இந்த இந்த வெற்றியை ஒரு முஸ்லிம் சமூகத்தின் வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மாவட்டத்தின் ஒரு அடையாளத்தை எங்களுக்கு பெற்றுத்தந்த இந்த முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற கட்சிக்கு வாக்களித்த எல்லோரும் இந்த மாவட்டத்தின் தன்மானத்தை பாதுகாத்தவர்கள். நாங்கள் இந்த முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்களிக்காமல் விட்டிருந்தால் 5 ஆசனங்களும் எங்களுடைய சகோதர இனத்தவர்களுக்கு சென்றிருக்கும். இந்த கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் பெரும்பான்மையானவர்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வாக்காளர்களில் 25% எங்களுடைய வாக்கு. ஆகவே இன விகிதாசார ரீதியாகவும் ஒரு பிரதித்துவம் முஸ்லிம்களுக்குரியது. அந்த பிரதித்துவத்தை இந்த முஸ்லிம் காங்கிரஸ் பெற்றிருக்கின்றது. இந்த பிரதித்துவத்தின் வெற்றிக்கு பின்னால் 3 ஊர்களினுடைய கணிசமான பங்களிப்பு இருந்திருக்கின்றது. கடந்த கால பகை உணர்வுகள், கடந்த கால பிரச்சனைகளை எல்லாம் மறந்து 3 ஊர்களும் ஒற்றுமைப்பட்டு வாக்களித்து இந்த மாவட்டத்திற்கான ஒரு பிரதிநிதியை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த நாட்டிலே இன்று 3/2க்கு அதிகமான ஆசனத்தை இந்த ஆளும் கட்சி பெற்றிருக்கின்றது. அதன் மூலம் இந்த சிறுபான்மை சமூகம் எதிர்நோக்க இருக்கின்ற சவால்களை எதிர்கொள்வதற்கு, அனுபவத்துடன் முன்னோக்கி செல்வதற்கு அனுபவம் வாய்ந்த முஸ்லிம் தலைவர்கள் தேவை. அந்த வகையிலே இன்று அனுபவம் வாய்ந்த கிழக்கிலே இருந்து இந்த முஸ்லிம் தலைமைத்துவமாக நாங்கள் பார்க்கின்ற எங்களுடைய முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லா சார் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டமையை இந்த சமூகத்திற்கு கிடைத்த ஒரு மிக பெரும் வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். முஸ்லிம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய மனோநிலை எவ்வாறு இருக்கு? உங்களுடைய மக்களினுடைய மனோநிலை என்ன மாதிரி? உண்மையிலேயே எங்களுடைய மாவட்டத்துக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வெற்றியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், எங்களுடைய மாவட்டத்திலே ஏதோ ஒரு பிரதேசத்திலே ஒரு முஸ்லிம் சகோதரர் வெற்றி பெற்றால் இன்னும் ஒரு பிரதேசத்திலே நாங்கள் தோல்வி அடைந்திருக்கின்றோம். அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினூடாக தகர்த்தெறிந்து 3 ஊர்களும் ஒற்றுமைப்பட்டு வாக்களித்ததன் மூலமாக நாங்கள் எங்களுடைய மாவட்டத்துக்கான பிரதிநிதித்துவத்தை வென்றெடுத்திருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன், அமைய போகின்ற பாராளுமன்றத்திலே அதாவது அனுபவம் உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய சமூகத்தினுடைய எதிர்காலத்திலே அபிவிருத்தி, உரிமை சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து எங்களுடைய இந்த மாவட்டத்தினுடைய, அதே போன்று கிழக்கு மாகாண முஸ்லிம்களுடைய ஒரு தலைமைத்துவமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களை பிரார்த்திக்கின்றோம். அதே போன்று எதிர்வருகின்ற காலங்களில், எதிர்வருகின்ற 5 ஆண்டுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசம் மாற காத்திருக்கின்றது. எனவே எதிர்காலங்களிலே இவ்வாறான ஒற்றுமைகளை நாங்கள் கட்டிப்பிடிப்பதன் ஊடாக இந்த மாவட்டத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும் என்பதை இந்த தேர்தல் ஊடாக நாங்கள் பொதுமக்களுக்கும் அதே போன்று எங்களுடைய சகோதரர்களுக்கும் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவம் ஒன்று வந்திருக்கிறது. இவை பற்றி உங்களினுடைய கருத்து என்ன? உங்களினுடைய ஊர்களிலே மக்கள் என்ன சொல்லிக் கொள்கின்றார்? கடந்த 5 வருடங்களாக ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாம இந்த முஸ்லிம் தொகுதிகள், ஏறாவூர், காத்தாங்குடி போன்றதுகள் மிக மோசமாக எங்களுடைய பாதிப்புகள் ஏற்பட்டது. இறுதியாக இந்த முறை எப்படியாவது ஒரு பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று மக்கள் ஒருமித்து மிகவும் கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்தார்கள். அதை விட முயற்சி ஹிஸ்புல்லா அவர்கள் மிக முக்கியமாக அந்த முயற்சி எடுத்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு ஊராக இரவு பகல் பாராம விடாமுயற்சி என்றதான் இதை சொல்ல வேண்டும். அந்த அளவு முயற்சி எடுத்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த முதலாவது அல்லாஹ் அவன் நாடியிருந்தான் தருவதற்கு, 2வது இவருடைய விடாமுயற்சி, அதுவும் ஒன்று மக்களினுடைய விருப்பு இவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று அது வெற்றியை தந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன். எங்க இருந்தாலும் ஆன்மீகத்தை மறக்காமல் அல்லாஹ் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு 5 வருட காலமாக எம்பியாக இல்லாமல் இருந்து தற்போது நீங்கள் வெற்றி வாகை சூடி இருக்கின்றீர்கள். இந்த நாட்டிலே, இந்த கிழக்கு மாகாணத்திலே காத்தான்குடிக்கு மட்டுமல்லாமல் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு எம்பி கிடைக்கப்பட்டது பெரிய ஒரு பாக்கியமாக எல்லோரும் கருதுகின்றார்கள். உங்களினுடைய நிலைப்பாடு என்ன? மக்களினுடைய நிலைப்பாடுகள் இந்த நிலை பற்றி என்ன மாதிரி இருக்கிறது? இந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் வென்றதையிட்டு நாங்கள் 10 வருட காலமாக எங்களுடைய இந்த பிரதிநிதித்துவம் இல்லாமல் பல இன்னல்களை அனுபவித்த ஞாபகம் இருக்கின்றது.
எங்களுடைய இந்த மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம் மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை பாதுகாத்ததற்காக முஸ்லிம் மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் இப்படியான ஒற்றுமை தொடர்ந்து வரும் காலங்களிலும் பேணப்பட்டு இந்த ஒற்றுமை பாதுகாக்கப்படுமா? அரசியல் என்கின்ற போது வலிமையாக பிரிவினைகளை உண்டாக்குவார்கள். ஆனால் முஸ்லிம் மக்கள் இந்த தேர்தலிலே ஒற்றுமைப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த காலங்களிலே அவர்கள் பட்ட இன்னல்களை கருத்தில் கொண்டு ஒற்றுமைப்பட்டு இப்போது தங்களுடைய வெற்றியை காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று தொடர்ந்து எதிர்வரும் காலங்களிலும் ஒற்றுமையாக 3 ஊர்களும் சிறப்பாக இயங்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.